வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, MySQL எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம். கூகுளில் MySQL டவுன்லோட் சொல்லி அப்படின்னு டைப் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் MySQL டவுன்லோட்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா MySQL இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த MySQL இன்ஸ்டாலரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும்னு கேட்கும். நம்ம ஆல்ரெடி விண்டோஸில் இருக்கிறதுனால மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அதைவே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே 2 MSI இன்ஸ்டாலர் இருக்குது. இதில் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத விட்டுடலாம். செகண்டாக இருக்கிற ப்ரீவியஸ் வெர்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ MySQL கம்யூனிட்டி டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா லாகின் சைன்அப் பண்ண சொல்லி கேட்கும். நம்ம அது ரெண்டும் பண்ண தேவையில்லை. நோ தேங்க்ஸ்ன்னு இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. டவுன்லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச இந்த MySQL ஃபைல் நான் என்னுடைய ஃபோல்டரில் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த காப்பி பண்ணின அந்த ஃபைலை இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது எனக்கு பெர்மிஷன் கேட்கும். யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எஸ் ஆர் நோ, இதை நான் அலோவ் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குது. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் இன்னொரு தடவை இது லான்ச்சருக்கு ஒரு தடவை கேட்கும். அதே மாதிரி MySQL இன்ஸ்டாலர் லான்ச்சரை நான் அலோவ் பண்ணணுமான்னு கேட்கும். அதுக்கு நான் எஸ் கொடுத்துக்கிறேன். மேபி உங்களுக்கு அது ஸ்க்ரீனில் விசிபிளாக தெரியாது, அதனால் உங்களுக்கு ஒன்லி அந்த சவுண்டு மட்டும் கூட கேட்கலாம். ரைட், இப்போ நம்ம MySQL இன்ஸ்டாலர் இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்குது. நான் இந்த டெவலப்பர் டிஃபால்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு சொல்லி இது காட்டும். நம்ம இன்ஸ்டலேஷன் டைரக்டரி நம்ம செலக்டட் டைரக்டரி அதே டைரக்டரியில் இருக்கணுமா இல்லை வேறு ஏதாவது டைரக்டரி சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குது. அது ஆல்ரெடி இருக்குது, எக்ஸிஸ்டிங் டைரக்டரின்னு சொல்லுது. ஸோ அதனால் நான் இப்போ வேறு ஒரு டைரக்டரி நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போது நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போது இதில் இங்கே கொடுத்துருக்க எல்லாமே நமக்கு வேணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், நமக்கு வேணும். நம்ம வேணும்னா நம்ம எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை கஸ்டமைசேஷன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் அப்படியே எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். எல்லாமே இன்ஸ்டால் ஆகட்டும்ட்டு ஜஸ்ட்டு ஷோ டீட்டெயில் கொடுத்தோம்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிறதுல நமக்கு இங்கே பார்க்கலாம். இதை நம்ம ஹை டீட்டெயில் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஜஸ்ட் இங்கே ப்ரோக்ரஸ் மட்டும் பர்சன்டேஜில் எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன ஃபைல் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நமக்கு தெரியும் கைஸ். இது எல்லா ஃபைலும் நம்ம இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லாமே இந்த க்ரீன் டிக் மார்க்ஸ் வந்துச்சு பாருங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா இன்னும் எழுததெல்லாம் நான் கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும். அப்போது நான் கான்ஃபிகரேஷனுக்கு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இங்கே எனக்கு டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டர்னு காட்டுது. நான் அதைவே சூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய போர்ட் 3306 ஆல்ரெடி இருக்குது. நான் அதனால் 3308 அப்படின்னு மட்டும் மாற்றிக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நீங்கள் 3306 இதைவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. நான் இங்கே எனக்கு ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறதுனால நான் வேறு போர்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி வேறு எந்த ஒரு இஷ்யூஸ் இங்கே கிடையாது. நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் ஆத்தென்டிகேஷன் மெத்தடில் யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் ஃபார் ஆத்தென்டிகேஷன் ரெக்கமெண்டட். நான் இந்த ரெக்கமெண்டடே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது MySQL ரூட் பாஸ்வேர்டு கேட்குது. நான் ஜஸ்ட் நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஆட் யூசர்னு கேட்குது. ஆட் யூசர் நான் ஜஸ்ட்டு அட்மின்னு சொல்லி நான் ஒரு யூசரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் போகிறேன். இங்கே எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆஸ் இட் இஸ் அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி நெக்ஸ்ட் போய்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு கான்ஃபிகர் ஆகிட்டு க்ரீன் டிக் மார்க் வரும். நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே பண்ணோம். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இங்கே எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நான் ஃபினிஷ் மட்டும் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேலு இங்கே கான்ஃபிகரேஷன் நாட் செலக்டட்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நான் ரெடி டு கான்ஃபிகர் கொடுக்குறேன். இப்போ இங்கே ரூட்டுக்கான பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். யூசர் நேம் அட்மின்னு நான் கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். இங்கே செக் பண்ணி பார்க்குறேன். கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வருது. எஸ், இங்கே யூசர் நேம் ரூட்டுன்னு இருக்குது.
நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ வந்து கனெக்ஷன் சக்சீட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் எக்ஸிக்யூட் கொடுக்க போகிறேன். இங்கே க்ரீன் டிக் மார்க் வந்தோடனே நம்மளுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே காப்பி லாக் டு கிளிப்போர்டு இருக்குது. இங்கே நம்ம எதையுமே நம்ம செய்ய தேவையில்லை. ஜஸ்ட்டு ஃபினிஷ்னு கொடுத்து இந்த MySQL இன்ஸ்டாலரை நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா MySQL வந்து அந்த ஒர்க் பெஞ்சுங்கிற ஸ்க்ரீன் வந்து நமக்கு இப்போ ஓப்பன் ஆகும். ஸோ வெல்கம் டு MySQL ஒர்க் பெஞ்ச். ஸோ நம்ம இதில் தான் வந்து நம்ம இப்போ போய் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா MySQL-உடைய கொரீஸு இதெல்லாம் நம்ம எழுத போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா MySQL கனெக்ஷன் சொல்லிவிட்டு என்கிட்ட 2 காட்டுது. ஒன்று வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3306, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா அந்த போர்ட்டு, அது நான் இப்போ ரீசெண்டாக கொடுத்த 3308. ஸோ இந்த 2 போர்ட்டு எனக்கு காட்டுது. நான் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ண அந்த போர்ட்டையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ், நமக்கு MySQL இன்ஸ்டால் ஆகிடுச்சு. MySQL ஒர்க் பெஞ்சில் நம்ம இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு MySQL ஒர்க் பெஞ்ச் இன்ஸ்டால் ஆயாச்சு. MySQL பற்றி நம்ம வெரி டீப்பாக பார்க்குறப்ப இதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போது நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா பேக் டு வந்து பைத்தானுடைய பிப் ஃபைலை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போய்க்கணும். ஜஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் நான் ஆல்ரெடி வந்து சிஸ்டமில் வந்து MySQL இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆனால் நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லொக்கேஷன்லையும் எந்த டூல் ஐடி யூஸ் பண்ணுறனோ அதுலேயும் நான் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் ஜஸ்ட்டு பைத்தான் என்னுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நான் வெர்ஷன் கொடுக்குறேன். எஸ், இன்ஸ்டால் ஆகிருக்கு. வெர்ஷன் 3.11. பிப் ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். எஸ், அதுவும் இன்ஸ்டால் ஆகிருக்கு. 23.12 அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனை. MySQL கனெக்டர் பைத்தான் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் அப்படின்னு சொல்லி இங்கே எனக்கு மெசேஜ் வருது. நான் PIP லிஸ்ட்டில் போய் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃபைல் வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணதை வந்து நம்ம மேக் ஷூர் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐடியை சூஸ் பண்ணிக்கங்க. நான் பைச்சாம் யூஸ் பண்ணுறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே நான் வந்து என்னுடைய ஐடியை ஜஸ்ட்டு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய பைச்சாம் ஓப்பன் ஆகுது. இப்போ பைச்சாமில் வந்து பார்த்திங்கன்னா பிப்பில் வந்து MySQL கனெக்டர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதில் நான் இம்போர்ட் MySQL அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்து இந்த கனெக்டர்ஸ் அது ரிலேட்டடான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸு லைப்ரரிஸ் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்படி டிஸ்பிளே ஆச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய MySQL வந்து பிப்பில் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் கைஸ், இப்போ வந்து நமக்கு MySQL வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து பைத்தான் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக பிப் ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி நம்ம MySQL யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்த்தோம். நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you.